சார், அதிமுக பாஜக கூட்டணியை அதிமுக தொண்டர்கள் ஏத்துக்கிட்டாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லை, அப்படி இல்லை. ஒரு சாரார் ஏற்றுக்கொள்வார்கள், ஒரு சாரார் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஆக எல்லோருடையும் ஒட்டுமொத்த கருத்துக்களையும் ஒரு வாக்குப்பதிவு நடத்திவிட்டு கூட்டணியை அமைத்து விட முடியாது. ஒரு தலைவர் எடுக்கிற முடிவை அது சார்ந்திருக்கக்கூடிய தொண்டர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும், கட்டுப்பட வேண்டும். அது கட்சியின் நலன் சார்ந்து நம்முடைய பொது எதிரியை வீழ்த்துவதற்குரிய ஒரு காரணமாக அமைவதற்காகத்தான் கூட்டணி அமைந்து கொண்டிருக்கிறோம். ஒரு கட்சியோடு கூட்டணி அமைத்து விட்டோம் என்பதற்காக கொள்கையில் உடன்பாடோ அல்லது நம்முடைய லட்சியத்தில் சமரசமோ ஏற்பட போவதில்லை. கூட்டணி என்பது பொது எதிரியை வீழ்த்துவதற்காக தொடர்ந்து அமைக்கப்பட்டு வருகிறது தான். 1965 அந்த காலகட்டங்களில் பேரறிஞர் அண்ணாவோடு முரண்பட்டிருந்த ராஜாஜி அவர்கள் சுதந்திரா கட்சி என்கிற கட்சியோடு கூட்டணி அமைத்துக் கொண்டார். அந்த கூட்டணியில் கம்யூனிஸ்டுகளும் இருந்தனர். அப்போது என்னுடைய முதல் எதிரி கம்யூனிஸ்டுகள் தான் என்று சொன்னார் ராஜாஜி அவர்கள். ஆக இருந்த போதிலும் கூட பொது எதிரியாக இருக்கிற காங்கிரஸை வீழ்த்த வேண்டும் என்கிற அடிப்படையில் தான் அவர்கள் அப்படி இணைந்து கொண்டார்கள். ஆக கூட்டணி என்பது வேறு, கொள்கை என்பது வேறு என்று அரசியல் தலைவர்கள், அரசியலாளர்கள் தொடர்ந்து சொல்லி வருவது இதுதான். ஆகவே அதனுடைய அடிப்படையில் தான் இணைந்திருக்கிறோம். இந்த பொது எதிரியாக இருக்கிற திராவிட முன்னேற்றக் கழகத்தை வீழ்த்த வேண்டும் என்கிற அடிப்படையில் தான் சேர்ந்திருக்கிற கூட்டணியாக நாம் பார்க்க வேண்டும். மக்களும் அதை ஏற்க வேண்டும்.